ஒரு ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதும், உங்கள் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இது தெரியாமல் இத்தனை நாள் இருந்தோமே அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப சிம்பிளான கிச்சன் டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி காய் துருவுறதுல நம்ம தேங்காய் பூ கூட துருவோம். இந்த மாதிரி காய் துருவுறது இல்லை அப்படின்னா தேங்காய் பூ எப்படி ஈஸியாக துருவி எடுக்கிறது அப்படின்னும் ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான கிச்சன் டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானையும் ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு காட்டும். ஃபஸ்ட்டு டிப் வந்து இந்த ஒரு ஃபோர்க் ஸ்பூனை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வீட்டில் இந்த மாதிரி காய் துருவுறது நம்ம வச்சுருப்போம். நம்மக்கிட்ட இந்த மாதிரி காய் துருவுறது இல்லை அப்படின்னா இந்த ஒரு ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதுங்க, உங்களுடைய வேலை வந்து ரொம்ப அழகாக ஈஸியாக முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு பேக்கெட்லேருந்து ஒரு சோப்பை பிரித்து எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் இந்த காய் துருவுறதுல தான் வந்து துருவி எடுக்கணுன்ட்டு இல்லை. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதும், அழகாக இந்த சோப்பை நம்ம துருவி எடுத்துடலாம். அந்த காய் துருவுறதை நம்ம அடிக்கடி வாஷ் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை, ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த சோப்பு நம்ம எதுக்காக துருவி போடுறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக சோப்பை வந்து நடுவில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக துருவி எடுத்துக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்ம இந்த துருவலை வந்து ஹேண்ட் வாஷாக தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் ஹேண்ட் வாஷ் லிக்விடெலாம் எதுவுமே இல்லை அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஒரு ஃப்ளேவர் சோப்பாக இருக்கட்டும் அதை கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. ஃபோர்க் ஸ்பூன்லேயே துருவுறோம் அப்படின்னா நமக்கு அது வாஷ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸி. காய் துருவுறலை கூட வந்து நிறைய ஒட்டிக்கும். அதனால் இந்த ஸ்பூன்லேயே நம்ம துருவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலில் நம்ம துருவி வச்ச சோப்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக வாட்டர் மட்டும் கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ஹேண்ட் வாஷ் லிக்விட் வந்து ரெடி ஆயிரும். இது நம்ம வீட்டில் அடிக்கடி வந்து கிச்சனில் நம்ம சமைச்சிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம ஏதாச்சும் நான்வெஜ்லாம் செய்கிறோம், நம்ம வீட்டில் பேட் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னா அந்த கவுண்டர் டேப்பில் வந்து நம்ம இந்த ஸ்ப்ரே பண்ணி விடுறதுக்கும் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கும் இந்த சோப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஐடியா. நம்ம பாத்ரூம் போயிட்டு வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்குமே வந்து நம்மக்கிட்ட லிக்விட்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக இந்த மாதிரி சோப்பை துருவி போட்டு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா நுர வரும். ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான சிம்பிளான டிப்பு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக நம்ம ஹேண்ட் வாஷ் லிக்விட் தான் வாங்கி வச்சு யூஸ் பண்ணணும்னு இல்லை. பணத்தை சேமிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டி டிப்ஸையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ஒரே ஒரு இந்த மாதிரி கோனூசியை வச்சு ஓட்டை போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா இதை நம்ம ஹேண்ட் வாஷ் லிக்விடாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சிம்பிளான டிப்பு, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி செய்கிறதுக்கெலாம் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் வந்து பவுடராகவே வந்து கடையில் விற்கிதுங்க. வெறும் 10 rupees மட்டும்தான். இந்த பவுடரை வாங்கி நீங்கள் வந்து நார்மலான ஒரு ஜூஸ் பாட்டிலோ அல்லது ஸ்ப்ரே பாட்டில் இருக்குது அப்படின்னா அந்த பாட்டிலில் போட்டு நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஹேண்ட் வாஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹேண்ட் வாஷ் பவுடர் உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி சோப்பு துருவி போட்டு கூட நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு டம்ளரும் கொசுபத்தி மட்டும் இருந்தால் போதுங்க. கொசுபத்தி ஸ்டாண்டே நமக்கு தேவையில்லை. ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான டிப்பு தான். நம்ம எந்த காலமாக இருந்தாலும் கொசுபத்தி ஆல் அவுட் எது வாங்கி மாட்டினாலும் இந்த கொசுபத்தி சுருள் நிறைய வீட்டில் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். இதோடைய ஸ்டாண்ட் வந்து சம்டைம்ஸ் பிஞ்சு போயிடும், உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி டைமில் இந்த ஒரு டம்ளர் மட்டும் இருந்தால் போதுங்க, அழகாக நம்ம ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கொசுபத்தி சுருள்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா இதில் சின்ன ஒரு மேட்ச் பாக்ஸை உள்ளேயே போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா வேணுங்கிறப்ப நம்ம அழகாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மேட்ச் பாக்ஸ் தேடணுங்கிற அவசியமும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து நான் எடுத்து வச்சுருக்கிற டம்ளரில் வந்து உங்ககிட்ட வந்து கூழாங்கல்லோ இல்லாது இந்த மாதிரி கலர்ஃபுல்லான கல் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கல்லை போட்டுக்கலாம். ஜல்லிக்கல் எது இருக்குதோ அதை வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கல் இருக்கனால நான் கல் போட்டிருக்கேன். உங்ககிட்ட கல் இல்லை அப்படின்னா ஆற்று மணல் அல்லது அரிசி, நம்ம ரேஷன் அரிசி ஏதோ இருக்குது அப்படின்னா அந்த அரிசியை கூட நீங்கள் அர்ஜென்ட்டுக்கு இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கல் மேலே ஒரே ஒரு ஷார்ப்பான ஒரு சின்ன கத்தியை சொருக விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் இந்த கொசுபத்தியை உள்ளே விட்டு லைட்டாக அந்த மாதிரி அமுத்தி விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து ஃபிட் ஆயிரும். இது வந்து கொசுபத்தி ஸ்டாண்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும். நைட் டைமில் நம்மளுக்கு கொசுபத்தி ஸ்டாண்டு கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி அர்ஜென்ட்டுக்கு கூட நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சிம்பிளான டிப்பு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட இந்த மாதிரி கல் இருந்தனால நான் போட்டிருக்கேன். உங்ககிட்ட வந்து பச்சரிசியோ புழுங்கல் அரிசியோ ரேஷன் அரிசி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த அரிசியை கூட நீங்கள் ஃபில்லப் பண்ணி போட்டுக்கலாம். அதை நீங்கள் திருப்பி யூஸ் பண்ண தேவையில்ல. கழுவி ஏதாச்சும் ஓட்டு மேலே போட்டுட்டிங்க அப்படின்னா காக்கா குருவி ஏதாச்சும் சாப்பிட்டுக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கல் போட்டு வைக்கிறனால நமக்கு வந்து அந்த டஸ்ட்டு விழுந்தாலும் இந்த கல்லை நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியா. நைட் டைமில் கொசுபத்தி ஸ்டாண்டு இல்லாதப்ப எனக்கு
டக்குன்னு வந்த ஒரு ஐடியா தான் இது. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இந்த கல் வந்து மீன் தொட்டியில் போடுறதுக்காக வாங்கி வச்சுருந்தேன். அந்த கல்லை போட்டு நான் வந்து இந்த மாதிரி டம்ளரில் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது சப்போஸ் தெரியாமல் நம்ம அந்த கத்தியில் குத்தும் போது அந்த முனைப்பகுதி வந்து லைட்டாக உடஞ்சி போயிருச்சு அப்படின்னா அதுவுமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அந்த கொசுபதி சுருளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி கத்தியில் குத்தும் போது வந்து இந்த மாதிரி உடஞ்சி போச்சு. இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதுங்க. அந்த ஃபோர்க் ஸ்பூனில் இந்த மாதிரி விட்டு அதை வந்து நீங்கள் அந்த கத்திக்கு பதிலாக இந்த ஃபோர்க் ஸ்பூனை கூட அந்த கல்லில் நீங்கள் சொருகி வைக்கலாம். இதுவுமே ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான டிப்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கத்தியில் மட்டும்தான் வைக்கணும்ட்டு இல்லை, இந்த மாதிரி ஸ்பூனில் குத்தி கூட நீங்கள் இந்த மாதிரி கல்லில் வச்சு கூட இந்த கொசுபத்தி சுருளை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான டிப்புங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் வந்து ரொம்ப சிம்பிளான டிப்புங்க. இந்த மாதிரி ஒரு தேங்காய் மட்டும் எடுத்துக்குங்க. இதுக்கு மேலே இந்த மாதிரி சொரசொரப்பாக இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா நீட்டாக வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இதை வந்து அடுப்பில் போட்டு நல்லா வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 நிமிஷத்துக்கு இந்த தேங்காவை அடுப்பில் போட்டு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு சொல்கிறேன். நிறைய பேருக்கு இந்த தேங்காவை எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதாவது அந்த தேங்காய் கீரல் போட்டு எடுக்கிறது ரொம்ப சிரமமான வேலையாக இருக்கும். நம்ம ஒரு தேங்காய் உடைச்சி அதை கீரல் போட்டு எடுக்கும்போது தான் தெரியும் என்னடா இவ்வளோ கடிச்சிட்டு வருதுன்னு. அந்த மாதிரி டைமில் கொண்டு போய் நம்ம சுடுதண்ணியில் போட்டு ஊற வைக்கிறதோ அல்லது தண்ணியிலேயே வந்து ஒரு 1/2 an hour ஊற வச்சோம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வேலைகள் பார்க்கும்போது டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு போகணும்னு தான் நினைப்போம். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி தேங்காவை 1 நிமிஷத்துக்கு மட்டும் அடுப்பில் போட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த டஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு ஒரு பவுல் ஒன்று வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிண்ணத்தில் லைட்டாக நம்ம இடிகள் அதாவது உரல்லாம் வச்சுருப்போம்ல, அந்த குட்டி உரலை வச்சு லைட்டாக இந்த மாதிரி தட்டினாலே வந்து தேங்காய் அழகாக உடைக்க வரும். நம்ம ஹீட் பண்ணனால தேங்காவுடைய ஓடு வந்து ரொம்ப சன்னமாக இருக்கும். அதனால் நமக்கு உடைக்கிறதுக்குமே ஈஸியாக வரும். ரொம்ப சிம்பிளான டிப்புங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உடச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கத்தியை வச்சு நீங்கள் கீரல் போட்டு பாருங்கள். நல்லா அழகாக ஈஸியாக வந்து தேங்காய் கீரல் போட வரும். ஒவ்வொரு பார்ட்டாக போட்டுட்டு வரணும். எடுத்ததுமே வந்து பெரிய பரட்டா போடாமல் ஒரு ஓரமாக இந்த மாதிரி கலட்டிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா தேங்காய் கீரல் அழகாக வரும். ரொம்ப சிம்பிளான ஐடியா. தேங்காய் வாங்கி நமக்கு வந்து தேங்காவை இந்த மாதிரி எடுக்கவே முடியல, கீரல் போட்டு வரமாட்டேங்குது, முக்கால்வாசி தேங்காய் அந்த ஓட்டிலேயே ஒட்டிக்குது அப்படின்னா லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கீரல் போடுங்க. தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குங்க. அந்த கீரல் போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிப்பு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து தேங்காய் கீரல் போட வருதுன்னு. இந்த மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் தேங்காவை கீரல் போட்டு பாருங்கள். எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். உடச்ச தேங்காய் தான் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் லைட்டாக அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீரல் போடலாம். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி தேங்காய் துருவுறதுக்கு நம்ம இந்த மாதிரி துருவல்லாம் காய் துருவல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இனிமேல் அந்த காய் துருவல் நம்ம யூஸ் பண்ணவும் தேவையில்லை. அதில் நிறைய தேங்காவுமே ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதும். நடுவில் இந்த மாதிரி வச்சு நல்லா கீரல் போட்டு இன்ட்டு மாதிரி போட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்லா அழகாக தேங்காய் பூ வந்து உங்களுக்கு கீறி வந்துடும். ரொம்ப சிம்பிளான டிப்பு தான். நம்ம இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரியலுக்கு போடுறதுக்கு நமக்கு வந்து தேங்காய் பூ வேணும் அப்படின்னா அதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஓட்டணும் அல்லது காய் துருவலில் வச்சு துருவணுன்ட்டு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு ஃபோர்க் ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதும். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம அழகாக வந்து தேங்காவை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துருவி எடுக்கிறனால நம்ம மிக்ஸி ஜார் கழுவுற வேலையும் மிச்சம். அந்த காய் துருவல்லையும் வந்து நிறைய தேங்காய் பூ ஒட்டிக்கும். அதையுமே நம்ம வாஷ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு தேங்காய் பூ தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூனில் வச்சு நீங்கள் துருவி எடுத்தீங்க அப்படின்னா அழகாக தேங்காய் பூ துருவ வரும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எனக்கு தேவைப்படுற அளவுக்கு நான் துருவி எடுத்துக்கிட்டேன். எந்த அளவுக்கு அழகாக துருவி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் பீக்கங்காய் கூட்டு, புடலங்காய் கூட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு கூட்டு வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக பாசிப்பருப்பு, கடலப்பருப்பு அந்த மாதிரி ஐட்டம்லாம் போடுவோம். அந்த மாதிரி நம்ம குக்கரில் தனியாக போட்டு வேக வச்சு அதை கொண்டு வந்து நம்ம செஞ்ச பொரியலில் போடுறதுக்கு பதிலாக இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பொரியலில் உப்பு போடாமல் வெறும் கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், வரமிளகாய் மட்டும் போட்டு தாளித்து விட்டுட்டு நீங்கள் என்ன பொரியல் கூட்டுக்கு எடுத்து வச்சுருக்கீங்களோ அந்த காயை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நடுவில் கொஞ்சமாக வந்து இந்த பாசிப்பருப்பை கழுவி போட்டு தண்ணியை மட்டும் நல்லா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு விட்டீங்க அப்படின்னா 10 நிமிஷத்தில் அந்த பாசிப்பருப்பு வந்து நல்லா வெந்து வந்துடுங்க. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து நமக்கு வேலை சட்டுன்னு முடிஞ்சிடும். குக்கர் வாஷ் பண்ணுற வேலையும் மிச்சம், கேஸுமே மிச்சமாகுங்க. இந்த மாதிரி நம்ம காய் எல்லாமே தாளித்து விட்டுட்டு உப்பு மட்டும் போடாமல் பாசிப்பருப்போ கடலப்பருப்போ போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா
மட்டும் போதும். எல்லாமே காயோட வேகும் போதே அந்த பருப்புமே நல்லா வெந்து வந்துடும். நான் பாசி பருப்பு தான் சேர்த்துருக்கேன் புடலங்காக்கு. இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, தண்ணி பத்தலை அப்படின்னா தேவையான அளவுக்கு தண்ணி, லாஸ்ட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் தூவி அடுப்பை சிம் பண்ணியே வச்சு நல்லா வதங்கி கூட்டு மாதிரி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக பொரியல் ரெடி ஆயிரும். நான் சொன்ன டிப்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கேஸுமே மிச்சமாகும், நம்ம வேலையுமே மிச்சமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.